நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து நாளைக்கு ராஜ்கோட்ல 2வது ஓடிய மேட்ச் நடக்க போது. இதற்கு முன்னாடி நடந்த முதல் ஓடிய மேட்ச்ல இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு இமாலய வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம சீரிஸ்ல 1-0 முன்னிலை வைக்கிறாங்க. நாளைக்கு 2வது ஓடிய மேட்ச்லயும் வின் பண்ணி 2-0 சீரிஸை தட்டி தூக்கிட்டு போவாங்களா? இல்ல நியூசிலாந்து அணி நாங்க உங்களுக்கு சீரிஸை விட மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க போறாங்களா? ராஜ்கோட் மைதானம் எந்த அளவுக்கு இருக்க போது, இந்த பிட்ச் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், பேட்டிங் பிட்சா பவுலிங் பிட்சா, பிட்ச்ல எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வாங்க தெளிவா நம்ம வீடியோக்குள் போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. 2026ல இந்தியா ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான இந்த ஓடிஐ சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல சூப்பரா இருந்தது அந்த மேட்சை பார்க்கறதுக்கே. ஏன்னா நியூசிலாந்து ஒரு டஃப்பான டோட்டல் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இருந்தா இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சேஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த மேட்ச்ல கிங் கோலிங்கிற ஒரு எரா வேற மாதிரி தெரிஞ்சாங்க. ப்ளஸ் அவரோட அதிரடி இதுக்கு முன்னாடி ஓடிஐ ஃபார்மேட்ல இந்த மாதிரி ஒரு கிங் கோலியை நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பவுமே சேசிங்ல கிங் கோலி அவர் வேற மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணி விளையாடுவாரு. ஆனா இன்னைக்கு விளையாண்ட விதம் வேற மாதிரி இருந்ததுன்னே சொல்லும். பிளஸ் வந்ததுல இருந்தே ஒரு T20 மோடு ஒரு அதிரடி வேகத்தை காமிச்சாரு. கிங் கோலி எப்படியாவது நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு ஒரு வெறியாட்டத்தை தான் வெளிப்படுத்துற மாதிரி தெரிஞ்சது. பிளஸ் அது ஒரு வேற மாதிரி இருந்தது. அது ஒரு ரகமே வேற மாதிரி இருந்தது சொல்லும். கிங் கோலி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி கிங் கோலிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு எறவை அன்னைக்கு நம்ம பார்த்தோம். பிளஸ் அவரோட அதிரடி, அது மட்டும் இல்லாம மக்கள் நாயகன் ஸ்ரேயஸ் அவரோட அதிரடி, இவங்க 2 பேர்த்தோட அதிரடியால பார்த்தீங்கன்னா இந்தியா அன்னைக்கு ஈஸியா அந்த மேட்சை ஜெயிக்கிற வேண்டிய சூழ்நிலை. கடைசியில ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கடைசியில KL ராகுல் மேட்சை முடிச்சு வச்சாரு. இந்தியா அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது மட்டும் இல்லாம சீரீஸ்ல இப்ப 1-0 முன்னிலை வகிச்சுட்டு இருக்கோம். இப்ப 2வது ஓடிய மேட்ச் விளையாட நம்ம பயங்கரமா ஆவலா தயாராகி வந்திருக்கோம். இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா ராஜ்கோட்ல தாங்க நடக்குது. இந்த 2வது மேட்ச் தான் பயங்கர ட்விஸ்டா இருக்க போகுது இந்தியாவுக்கும் சரி நியூசிலாந்துக்கும் சரி. எதனால இப்படி நான் சொல்றேன்னா, இது ஒரு ராஜ்கோட்டுங்கிறது ஒரு சின்ன பிச்சு தாங்க. ரொம்ப பெரிய கிரவுண்ட்லாம் கிடையாது. ஒரு சின்ன கிரவுண்டு, சரியான ஒரு பொட்டி கிரவுண்டுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே சும்மா லைட்டாக பேட்டில் பட்டாவே போதும் 6 போகும். அந்த மாதிரி தவறான ஷாட் அடிக்கிற ஒரு பிளேயர் கூட பார்த்தீங்கன்னா பட்டா 6 போகிற அளவுக்கு ஒரு சின்ன கிரவுண்டு. அதனால இங்கே இந்த ராஜ்கோட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த வெனியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன மாதிரி இருக்குன்னா 310லேருந்து 320 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 300க்கு மேலே இருக்கு. அதனால இது ஒரு சரியான ஒரு பேட்டிங் பேரடைஸ்ன்னு நம்ம சொல்லி ஆகணும். இங்கே இது வரைக்கும் மொத்தம் எத்தனை இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் நடந்திருக்குன்னா மொத்தம் 4 ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்ச டீம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்கார்டே வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்களா? அப்போ டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும்? டாஸ் வின் பண்ணால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணுறேன், நான் சேஸ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலை என்ன இருக்குன்னா பயங்கரமாக பனிப்பொழிவு, பயங்கரமான டியூ ஃபேக்டரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிரிப்பு கிடைக்காது. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ரன் அடித்தாலும் சேஸ் பண்ணலாமே தவிர அதை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பனிப்பொழிவில் பந்து வீச்சாளர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நீங்கள் ரெக்கார்டு அந்த புள்ளி விவரங்களாம் ஓரத்தள்ளி வச்சுட்டு நீங்கள் டாஸ் வின் பண்ணால் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ண ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் எனக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பிட்ச் ரிப்போர்ட்டை பற்றி ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிட்சில் ஆரம்பத்தில் நல்ல ஸ்விங் கிடைக்கும். பயங்கரமாக அந்த நியூ பாலில் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும். ஆனால் 100க்கு 90% இந்த விக்கெட் சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்னா சொல்லி ஆகணும். ஒரு ரன் மலையை ராஜ்கோட்டில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் இந்த பிட்ச் ரிப்போர்ட் பற்றி ஓரளவுக்கு நல்லா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிட்சில் சப்போஸ் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்தியா டாஸ் வின் பண்ணால் பிரச்சனை இல்லை, சேஸ் பண்ணி வின் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஆனால் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க? நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாலும் அதே டிசிஷன் தான் எடுப்பாங்க. சேம் நான் ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் தான் எடுப்பாங்க. இந்தியா அப்படி டாஸை தோத்துட்டா என்ன பண்ணணும்? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 பத்தாது, 380 ப்ளஸ் ரன்ஸ் அடித்தா மட்டும் இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மினிமம் ஒரு 350 ரன்னை தாண்டணும். 350 ரன்னை தாண்டினா ஓரளவுக்கு நம்ம
நியூசிலாந்து கூட ஃபைட் பேக் பண்ணலாம். என்னய்யா நியூசிலாந்துங்க சீனியர் பிளேயர்லாம் இல்ல. வெறும் யங்ஸ்டர் தான்யா வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம என்னையா போய் அப்படிலாம் நினைக்காதீங்கய்யா. நியூசிலாந்து நீங்க வந்து போன மேட்ச்ல நீங்க வந்து பார்த்தீங்களா? செம்மையா இருந்தது. ஸ்டார்ட்டிங்ல நிக்லோஸ் அண்ட் கான்வேயோட ஓப்பனிங் பேர். அது மட்டும் இல்லாம மிச்சில் டேரில் மிச்சில் அவரோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். 300 ரன்ன தொட்டாங்க. பேட்டிங்ல 300 ரன் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில 300 ரன் வந்து அடைஞ்சாங்க. அதோட நிறுத்தல. ஈஸியா மேட்ச முடிஞ்சிரும். கிங் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஈஸியா கேம் எடுத்துட்டு போனாங்க. இந்தியா இந்த மேட்ச வந்து ஜெயிச்சிரும். ஓடிஐல 40 ஓவர்ல மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிங் கோலியோட விக்கெட்டு, ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டுன்னு டப்புன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்து டப்புன்னு கேமுக்குள்ள வந்தாங்க நியூசிலாந்து அணி. அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. திணறுனாங்க. எப்புட்றா ஜெயிக்கிறது? ஒரு பவுண்டரி அடிக்க முடியல. எல்லாம் சிங்கிள்ஸா பொறுக்குறாங்க. சிங்கிள்ஸுக்கே வழி இல்லாம டாட்டா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு T20 ஃபார்மேட்ல பால் எல்லாம் ஸ்லோ பாலா போட்டு இந்தியாவோட பேட்டிங் யூனிட்ட ஒரு திணறடிக்க வச்சாங்கன்னு சொல்லுவோம். எல்லாமே நியூசிலாந்தோட இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள். இப்படிப்பட்ட சூழல்ல எப்படி நீங்க வந்து நியூசிலாந்து சாதாரணமா எடை போட முடியும்? பிளாக் கேட்ஸ் ஒரு டேஞ்சரான டீம்ங்கிறது போன ODI மேட்சஸ்லயே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதனால இவங்கள நீங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் புடிச்சா 350 பிளஸ் ரன் ஸ்கோர் வந்து இந்தியா அடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவால டிஃபெண்ட் பண்ண முடியும். சேஸ் பண்ணுனா பிரச்சனையே கிடையாது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் அசால்ட்டா சேஸ் பண்ற நம்ம தான் கிங் மாஸ்டர் விராட் கோலி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட கிரேட்டஸ்ட் ரோஹித் சர்மா இருக்காரு. இவங்க 2 பேரும் ஹிட்மேனும் பிளஸ் வந்து கிங் கோலி இருக்கும்போது இந்தியன் டீமுக்கு கவலையே கிடையாது. இவங்க 2 பேருமே கேமை ஈஸியா முடிச்சிருவாங்க. அதனால சேசிங் பத்தி பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் டாஸ தோத்தா இந்தியா பண்ண வேண்டியது இந்த ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். ரன்ஸ்ல தான் கவனம் செலுத்தணும். எந்த அளவுக்கு ரன்ஸ நீங்க அதிகமா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் புடிக்க வரவங்க மேல பிரஷர் வந்து திணிக்க முடியும். அப்படி திணிச்சா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவால 2வது ஓடியை ஜெயிக்க முடியும். நியூசிலாந்த சாதாரணமா எடை போட்றாதீங்க. நியூசிலாந்து இளம் படை தான் உள்ள வந்திருக்கு. ஆனா, அத வந்து சாதாரணமா எடை போட முடியாத அளவுக்கு ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ ஃபர்ஸ்ட் ODIல இந்தியாவுக்கு காமிச்சாங்க. இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்த காமிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். முதல் ODI மேட்ச்ல இந்த மாரி ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சீனியர் வீரர் இருக்கும்போது கூட நீங்க வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ஒரு எப்புட்றா இந்தியா ஜெயிச்சிருமா? நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்களா? அந்த அளவுக்கு கேம் பயங்கர ஒரு டஃப்பா எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்க போறது 2வது நாளைக்கு நடக்க போறது செமையான ஒரு பேட்டிங் விக்கெட். ரன் மேல பொழிய போகுது. நம்மளும் போட்டு கொளுத்தி எறிய போற ரன் மழை பேட்டிங்ல வெறித்தனமா இருக்க போது. பிளஸ் நியூசிலாந்தும் வேட்டையாட போறாங்க ரன் மழையில. மொத்தத்துல சொல்லணும்னா 2 டீம் பவுலர்களையும் போட்டு சிதைக்க போறாங்க. நியூசிலாந்து பவுலர்களும் உதவாங்க போறாங்க. இந்தியாவோட பவுலர்களும் உதவாங்க போறாங்க. பேட்டர்களுக்கு நல்ல ஒரு புடிச்ச விக்கெட்டு. பேட்டுக்கு செம்மையா வரும். நல்ல ஒரு மிடில் ஆஃப் த பேட்ல வந்து பந்து டங்குன்னு விழுவும். படுறதெல்லாம் 6 ப்ரொடியூஸ் பண்ண நாலாபுறமும் தெறிக்க விட போறாங்க. இந்த 2வது ODI மேட்ச் இந்த இந்திய ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்து படைக்கும் மேட்சா இருக்க போது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மேட்ச் 2வது ODI மேட்ச்ல இந்தியா வந்து ஜெயிச்சு சீரிஸ தட்டி தூக்குவாங்களா? இல்ல சீரிஸ வந்து நாங்க உங்களுக்கு விடமாட்டோம் அப்படின்ட்டு இந்த மேட்ச வந்து அவங்க ஜெயிச்சு சீரிஸ ஈக்குவல் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. மறக்காம இதற்கான விளக்கத்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இன்னைக்கு 2வது ODI நாளைக்கு நடக்க போற 2வது ODI மேட்சஸ்ல கிங் கோலி எவ்வளோ ரன் அடிப்பாரு? பிளஸ் ரோஹித் சர்மா எவ்வளோ ரன் அடிப்பாரு? அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.